போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசத்தை 5 நாட்களில் இருந்து 10 நாட்களாக நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விண்ணப்பித்த 48 மணி நேரத்தில் அதன் மீது நடவடிக்கை முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும்படி காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போராட்டத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த உத்தரவோட முழு விவரம் என்ன அப்படின்னு குறிப்பிடுங்க. அதாவது அருந்தியருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2024 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து பேரணியாக சென்று ஆளுநரை சந்திப்பதற்காக புதிய தமிழ் கட்சி அதற்கான மனு கொடுத்திருந்தது. தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுத்திருந்தார் காவல்துறையில். ஆனால் 7ஆம் தேதி பேரணி, 6ஆம் தேதி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் தங்களுக்கு கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தென் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வந்துள்ளதாகவும் இதன் மூலம் ஏராளமான பொருட்கள் ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டு புதிய தமிழ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2-3 முறை விசாரணை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை என்றும் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அவர் தரப்பில் கூறியிருந்தனர். இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ நீதிபதி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பத்திற்கான கால அவகாசத்தை 5 நாட்களிலிருந்து 10 நாட்களுக்காக அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் விண்ணப்பங்களை பெற்ற காவல்துறையிடம் விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டால் அந்த விண்ணப்பத்தை பெற்ற 48 மணி நேரத்துக்குள் அவற்றின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி 10 நாட்களுக்கு முன்னர் விண்ணப்பம் அளித்த புதிய தமிழ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. கடைசி நேரத்தில் உத்தரவிட்டதால் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அந்த கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கையும் ரத்து செய்வதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அவர் கட்சி மீது தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எதிர்காலங்களில் இதற்கான குறிப்பிட்ட காலக்கெடும் நீதிபதி விதித்துள்ளார். பிரியதர்ஷினி, உத்தரவு குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.